கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னாகமம் 17ஆம் அதிகாரத்தை பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி அதிகாரத்தில் இந்த தாத்தான் ஆபிராம் கூட்டம், அப்புறம் சில பிரபுக்கள், இஸ்ரவேலின் கோத்திரவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, நம்ம இந்த ஆசிரியர்களுக்கு விரோதமாக எழும்புறதை பார்த்தோம். இப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, மோசையை பார்த்து சொல்கிறாங்க, நீ இஸ்ரவேல் புத்திரர் எல்லார்கிட்டையும் பேசு. அவங்க பிதாக்களோட வம்சத்தின்படி என்ன பண்ணணும், ஒவ்வொரு பிரபு இடத்துல என்ன பண்ணணும், ஒரு கோல் அது மாதிரி வாங்கி அந்தந்த கோலில் அவனோட பேரை நீ எழுது. லேவியோட கோல் மேலே மட்டும் நீ ஆரோனோன் பேரை எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒவ்வொருத்தரோட கோலுமா 12 கோல் இருக்கணும். அதை நீ என்ன பண்ண, ஆசிரியப்பு கூடாரத்தில் நான் உங்களை சந்திப்பேன்ல, அந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சாட்சி பெட்டியில் முன்னாடி நீ வை. நான் யாரை தெரிந்து கொள்றேன்னா அவங்களுடைய கோல் துளிர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இந்த மாதிரி இஸ்ரவேலுக்கு விரோதமாக முறுமுறுத்துட்ருக்காங்கல்ல, அவங்களோட முறுமுறுப்பெல்லாம் நான் என்ன பண்ண, ஒளிய பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. மோசே இஸ்ரவேல் புத்திரக்கிட்ட சொல்கிறாங்க. அவங்களும் அதே போல் என்ன பண்ணுறாங்கன்னா, கோலெல்லாம் கொண்டு கொடுக்குறாங்க. 600 கோலும் அவங்களோட இருந்தது. அந்த கோல்களை எல்லாம் சாட்சி கூடாரத்தில் வச்சிடறாங்க. மறுநாள் போய் மோசே அதுக்குள்ளே பிரவேசித்து பார்க்கும்போது பார்த்தோன்னா, லேவியோட குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனுடைய கோல் என்ன ஆகுது, துளிர்த்திருந்தது. அது துளிர்த்திருந்தது மட்டும் இல்லாமல் துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்து கர்த்தருடைய சமூகத்துலேருந்து அந்த கோலெல்லாம் எடுத்து இஸ்ரவேல் புத்திரர் காண்றதுக்காக அதை வெளியே கொண்டு வராங்க. அந்த கோலெல்லாம் எல்லாரும் வாங்கிட்டாங்க. இப்போ கர்த்தர் மோசையை பார்த்து சொல்கிறாங்க, ஆரோன் கோல் அந்த கலகக்காரங்களுக்கு விரோதமாக இருக்கிற அடையாளமாக இருக்குது. அதை திரும்பவும் நீ என்ன பண்ண, சாட்சி பெற்றைக்கு முன்னாடி கொண்டு போய் வை. இப்படி அவங்க எனக்கு விரோதமாக முறுமுறுப்பதை நீ என்ன பண்ணுவ, ஒளிய பண்ணுவ. அப்போ அவங்க சாக மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. கர்த்தர் அவங்களுக்கு என்னென்ன கட்டளையிட்டாங்களோ அதேபடி மோசையை செய்கிறாங்க. அப்போ இஸ்ரவேல் புத்திரர் மோசையை பார்த்து சொல்கிறாங்க, நாங்கள் எல்லாம் அழிந்து போகிறோம், நாங்கள் எல்லாரும் அழிந்து போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கர்த்தரோட வாசஸ்தலக்கிட்ட வர எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, சாக தான் செய்வாங்க. நாங்களும் செத்து தான் தீருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அப்படிங்கிற மாதிரி இந்த அதிகாரத்தை முடியுது. இந்த காரியங்களை பார்த்தோன்னா, இன்றைக்கி தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாகவும் அவங்க இடர்கள் செய்யாவிடிலும் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக, ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட முறுமுறுப்புகள், இப்படிப்பட்ட காரியங்கள், இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஊழியத்தில் ஈடுபடணும்னு நினைப்போம். அப்போ பிசாசானவன் நம்ம வீட்டாரே நமக்கு சத்துருக்களுங்கிற மாதிரி நம்ம குடும்பத்துலேருந்து யாரையாவது எழுப்போம். ஆனாலும் கர்த்தர் அவங்க எல்லாருக்கும் முன்னாடி எப்படி ஆரோனின் கோல் துளிர் விட்டது மட்டும் இல்லாமல் அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழக்களை கொடுத்தது போல் உங்கள் வாழ்க்கையிலே சரி, நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலே சரி, கர்த்தர் ஒரு கனி நிறைந்த வாழ்க்கை, ஒரு பூ பூத்துக்குள்ளுங்கிற ஒரு அனுபவத்தை கொடுத்து சத்துருக்கள் எல்லாரும் வெட்கி தலை குனியே செய்வாராக. ஆமீன்.